ஹலோ காய்ஸ், ரஹடிக்கு ஆசையில் பெரிய ஒரு ட்விஸ்ட்டை பண்ணி விட்டுட்டாங்க ரோகிணி என்று சொல்லலாம். விஜயா மனோஜுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமென்றதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வீட்டில் போய் நிறைய பொய்யெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்காகவே மனோஜும் விஜயாவுமா பெரிய ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது இங்கே பாரு மனோஜ், உனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணுமா இருந்தால் ரோகிணி பற்றின உண்மை எல்லாமே வீட்டில் போய் சொல்லக்கூடாது. இங்கே என்ன நடக்குதோ அதுக்கு எதிராக தான் வீட்டில் போய் சொல்லணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னம்மா நீங்கள் எனக்கே இப்படி சொல்லித்தரீங்க, நானே சும்மாவே போய் தான் சொல்லுவேன், இதில் நீங்கள் வேறு சொல்லித்தரணுமா என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு மனோஜ், நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணிவிடு, அப்போ தான் உனக்கு அந்த அமெரிக்கா பொண்ணோட கல்யாணம் நடக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த ரோகிணி கூட தான் வாழ வேண்டி வரும். நீ வாழ மாட்ட, அது எனக்கு தெரியும். இருந்தாலுமே எதுக்கு தேவையில்லாமல் டிவோர்ஸ் எடுக்காமல் இப்படியே இழுபட்டுட்டே தெரியணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, எனக்குமே சீக்கிரமாக இந்த ரோகிணியை டிவோர்ஸ் எடுக்கணும்னு தான் விருப்பம். அதனால் நானுமே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் போய் தான் வீட்டில் போய் சொல்லுவேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், விஜயா இங்கே பாருடா, யாருக்கு உண்மை சொல்கிறியோ இல்லையோ, முத்துக்கு மாத்திரம் உண்மை சொல்லிடாத. அவனுக்கு தெரிஞ்சதோ கடைசி வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே விட மாட்டான். இல்லை இதெல்லாம் தப்பு என்ற மாதிரி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறத வீட்டில் கேட்குறதுக்குண்டே ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் உன்னுடைய அப்பா. அவங்க இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டாங்க. அதனால் நான் சொல்கிறபடி பண்ணு என்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ்னு சொல்கிறாங்க, ஆமாம்மா, இங்கே கோர்ட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் வீட்டில் போய் சொல்ல வேண்டாம். நாங்கள் எல்லாமே சரியாக வந்துட்டுது. ரோகிணிக்கும் எனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைச்சிடும் என்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ தான் அந்த அமெரிக்கா பொண்ணுக்கும் இவங்க இப்படித்தான் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்கா பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துடும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, ஆமாடா இப்படி தான் சொல்லணும் என்ற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டில் போய் எல்லா பொய்யும் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க நம்பாட்டிலுமே இவங்க சொல்கிற விஷயத்த நம்புகிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்குன்னு சொல்லலாம். இவங்க ஃபோன் பண்ணி லோயர்கிட்ட கேட்கலாம்னு சொன்னாலும் லோயர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதா இல்லை, அவங்க பயங்கர பிஸியாக இருந்துட்டாங்க. இதனால் முத்து அதை பேசாமல் விட்டுட்டாங்க. ஆனால் ரோகிணிக்கு ஏதோ ஒரு விதத்தில் மனோஜுக்கு இன்னொரு பொண்ணோட என்கரேஜ்மெண்ட் நடந்த விஷயம் தெரிய வருது. அது வேறு யார் மூலமாகவும் இல்லை, அவங்க யாரை கல்யாணம் பண்ண இருக்கிறாங்களோ அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்க ரோகிணியோட பார்லருக்கு போன இடத்துல சொல்லிட்டாங்க. இந்த இதை வச்சு ரோகிணி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அந்த மனோஜை நம்பாதீங்க. அந்த மனோஜ் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கினானோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை நாசமாக்க போகிறான். இங்கே பாருங்கள், எல்லா விஷயமும் இந்த பார்லரில் இருந்து பேச முடியாது. நீங்கள் வாங்க, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அங்கே போய் நாங்கள் பேசலாம் என்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஹரணியை. கூட்டிகிட்டு போகும்போது ஹரணிக்கும் ஒரே பயமாக இருக்குது. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை நாசமாக போச்சு, இந்த வாழ்க்கையாவது நல்லா இருக்குமென்று சொல்லி இங்கே வந்தால் இவனுமே ஏமாத்துறவனாக இருக்கிறானே, சரி இந்த பொண்ணும் அப்படி என்ன தான் சொல்கிறான்னு கேட்கலாம் என்ற மாதிரி போகிறாங்க. அங்கே போனால் நீத்து கேட்குறாங்க, என்ன ரோகிணி இந்த பக்கம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்துறவங்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை பேசணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணுமென்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இன்றைக்கு ஸ்பெஷலோ அதை கொண்டு வாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹரின்னு சொல்கிறாங்க, இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் போதும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்றால் சரி, நீங்கள் ஆரஞ்சு ஜூஸே கொண்டு வாங்க என்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க பேசிகிட்ருக்குறாங்க. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், அந்த மனோஜ் எனக்கு நிறைய பணம் தரணும், என்னுடைய பணம் எல்லாத்தையும் என்னுடைய மாமியார் வாங்கிட்டாங்க. இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே கோர்ட்டிலேயுமே சொல்லியிருக்கிறேன். இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், மாதம் 25,000 ரூபா எனக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மனோஜுக்கும் டிவோர்ஸ் ஆகவே ஆகாது. ஏன்னு சொன்னால், எனக்கு மனோஜோட வாழத்தான் விருப்பம். மனோஜ் எப்படி ஏமாத்துறவனாக இருந்தாலும் நான் ஏதோ ஒரு விதத்தில் மனோஜை மாற்றிடுவேன். எங்களை பிரிக்கணுமென்று நினைக்கிறதே அவங்களோட அம்மா தான். மனோஜுக்குமே என்னோட சேர்ந்து வாழத்தான் விருப்பம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, அப்படின்னு சொன்னால் என்னில் எதுக்கு இவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரோகிணி இப்படி தான் என்னோரையுமே நடித்தாங்க, இப்படி நடித்து தான் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுமே மனோஜ் என்னை கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு எதுவுமே தெரியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்படித்தான் உங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன விஷயம் எனக்கு தெரியாது, ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க என்று சொல்லிட்டு அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறக்கு போவாங்க. இவங்க இப்படித்தான், அதுக்கு அவங்களோட அம்மா வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ஹரணி என்ன சொல்கிறாங்கன்னு ஆமாம், சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போயிருந்தேன், அங்கே வச்சு எல்லார் முன்னாடியும் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி வந்து டிவோர்ஸ் ஆச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, பார்த்தீங்களா நான் சொன்னதை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினச்சேன்னு உங்களிடையும் அப்படித்தான் பேசியிருக்கிறான் பார்த்தீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ரோகிணியும் மனசுக்கு சிரிக்கிறாங்க. என்ன டிவோர்ஸ் எடுத்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சியா? அதுவும் வந்து அமெரிக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறியா? அதுக்கு இந்த ரோகிணி விட்டுடுவான்னு நினச்சியா? பாரு, இன்றைக்கு பிறகு அந்த பொண்ணு உன்னோட பேசவே மாட்டா, அப்படி நான் பண்ணி விடுறேன்ட்டு இவங்க வந்து பொய்யா நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. தான் வந்து ரொம்ப நல்லவ மாதிரியும் மனோஜ் வந்து ஒரு ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்க மாதிரியும் அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்குள்ள வந்து ஒரு சில உண்மைகளையும் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். மனோஜ் வந்து வேலைக்கே போக மாட்டான், ஏதாவது பொய் சொல்லிட்டு பாக்கில் போய் தூங்கிட்டு இருப்பான். நான் தான் வந்து அவனுக்கு பணம் கொடுக்குறது, வேலைக்கு போன மாதிரி அவனுக்கு வந்து பணம் கொடுக்குறது நான் தான். இதெல்லாம் அவங்கள்ட அம்மாவுக்கு தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலையா? அவன் வேலைக்கே போக மாட்டான். இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட், இப்போ இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம் கூட நான் கொடுத்த பணத்தில் தான் வந்து அவன் ரன் பண்ணிட்டு இருக்கிறான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா? என்னமோ தான் நிறைய சம்பாதிக்கிறேன், தான் பெரிய தொழிலதிபர்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்களே, அவங்களோட அப்பாண்ட பணத்தில் தான் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தானே அவங்கள்ட தம்பி முத்து சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை அதெல்லாமே போய் நான் வந்து பார்லர் நடத்தியிருந்தேன், அந்த பார்லரில் வந்த காசில் தான் இதெல்லாம் பண்ணது. இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு பார்லரில் வந்து சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்கிறேன் அப்படி என்று சொன்னால், இதுக்கு முன்னாடி என்னட்டே இருந்த பார்லர் எங்கே? நான் வந்து எப்படி செலவு பண்ணுற ஆளுமே இல்லை பாருங்கள், நான் பெருசாக செலவு எதுவுமே பண்ண மாட்டேன், இவங்களுக்காகத்தான் அந்த பார்லரையே நான் விற்றுட்டேன், இதை விற்க பண்ணதே வந்து என்னுடைய மாமியார் தான். இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு என்னையுமே திரத்தி விட்டுட்டாங்க வீட்டை விட்டு. இப்போ நான் வந்து இன்னும் ஒரு பார்லரில் வேலை செய்தான் என்னுடைய பையனையும் காப்பாற்றுறேன், என்னுடைய அம்மாவையும் காப்பாற்றுறேன், நானும் அதில் தான் வந்து வாழறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன கொடுமை, இப்படியெல்லாமா பண்ணாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இருங்க வாரேன், இப்போவே கேட்குற மனோஜ் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை நீங்கள் எதிரேந்து பேச வேணாம், இதுலேருந்து பேசினா வந்து யார் சொன்னது என்னென்று பிரச்சனைப்படுவேன், நீங்கள் நேராக வந்து அவங்கள்ட வீட்டுக்கே போயிடுங்க, வீட்டுக்கு போய் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி தப்பிடுங்க. ஏன் உங்களுக்கு யூஎஸில் வந்து வேறு மாப்பிள்ளையே கிடைக்கலையா? ஏன் இங்கே தானே நல்ல மாப்பிள்ளை எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஏன் இந்த ஏமாத்துக்காரனை கல்யாணம் பண்ண வந்தீங்க? திரும்பவும் உங்களோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு, நல்ல வேளை என்ன பார்த்தது இல்லையென்று சொன்னால், இங்கே பாருங்கள், நான் என்ன வசதியாக இருந்தேன், நான் மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரியாக இருந்தேன், என்ன இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள், இப்படி தான் உங்களையும் வந்து பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இனிமேல் அந்த மனோஜின் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுவே போதும், உங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டாலே போதும், என்ன போல் ஒரு நிலைமை உங்களுக்கு வேண்டான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, என்ன மனோஜ் நினைச்சியா அமெரிக்கா பொண்ணை கல்யாணம் பண்ண போகிற ஆசையில் தான் என்ன டிவோர்ஸ் எடுக்கலாம்னு வந்தியா? உனக்கு அமெரிக்கா பொண்ணில் இங்கேயே இந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான், நானுமே டிவோர்ஸ் தரப்போகிறதில்லை என்ற மாதிரி வந்து மனசுக்கு சிரித்து கொண்டு போகிறாங்க. சரி, இனி என்னதான் நடக்குதுன்றதை ஒருக்கா வந்து ஸ்டோர் ரூமில் போய் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஹரணி அமெரிக்கா போட்டுக்கும் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஹரணி போய் வீட்டில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்பா நல்ல வேளை நாங்கள் ஏமாந்துருப்போம், ஆனால் அந்த மனோஜ் வந்து ரொம்ப ஃப்ராடு, அவன் வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகாமலே என்ன கல்யாணம் பண்ண வந்திருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம்மா, அது ஏற்கனவே அவங்க சொன்னவங்க தானே, இன்னும் டிவோர்ஸ் ஆகலை, கொஞ்ச நாளில் கிடச்சிருமன்று. இல்லைப்பா, டிவோர்ஸே ஆகாது, ஏன்னு சொன்னால் அந்த பொண்ணு மனோஜை டிவோர்ஸ் எடுக்கவே மாட்டேன், நான் டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், மனோஜோட தான் சேர்ந்து வாழுவேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜும் அவங்களோட அம்மாவும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து நிறைய பணத்தை பறிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பெரிய கோடீஸ்வர பொண்ணாம், அந்த பொண்ணுகிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பறித்து தான் இவங்க வந்து ஸ்டோர் ரூமே ஆரம்பிச்சுக்கிறாங்களாம். இது பத்தாதுக்கு எங்களையுமே ஏமாற்றி எங்களோட பணத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் படாத பாடுபடுறாங்க. அவங்களோட அம்மாவுக்கு வசதியான பொண்ணண்டா காணும், அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து ஜாதகம் பொருத்தம் இல்லாலும் இல்லை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்கப்பா, இந்த பையன் எங்களுக்கு வேண்டாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஈரமா, இதை நாங்கள் நேரவே போய் அவங்கள்ட்ட கேட்கணும், என்ன எங்களை ஏமாற்ற பார்க்குறாங்களா அப்படின்ட்டு அவங்களோட அப்பா அம்மா அதே மாதிரி ஹரணி 3 பேருமே வந்து பயங்கர கோபத்தோடு வந்து வாராங்க மனோஜோட வீட்டுக்கு.
வரும்போது மனோஜ் வந்து, "வா ஹரிணி, உன்னத்தான் பார்த்துட்டு இருந்தேன். நானே வீட்டுக்கு வரலாம்னு நினச்சேன். நீ வந்துட்டன்ற" மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்கள்ட அம்மா, அப்பா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இனிமே அதுக்கு அவசியமே இல்ல. நாங்களும் இனிமே உங்களோட வீட்டுக்கு வரமாட்டேன். நீங்களுமே அங்க வர தேவையில்ல. உங்களோட பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகல. அந்த பொண்ணுட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் குடுக்கவே மாட்டேன்ருக்கிறாங்க. கோர்ட்டுல வந்து 6 மாதம் வந்து பேசாம இருக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்ன்ற அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு 25,000 கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான நிலைமை இருக்கும்போது உங்களோட பையனுக்கு எங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்கிறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இப்படித்தான் பண்ணுவீங்களா? என்ற மாரி வந்து கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாங்க, "என்ன சொல்றீங்க நீங்க?" "ஆமா, இப்படித்தான் நடக்குது. எதுவுமே தெரியாம தான் நீங்க வந்தீங்களா? இல்ல அது தெரியாத மாரி நடிக்கிறீங்களான்ற" மாரி வந்து அண்ணாமலையே கேட்குறாங்க. கேட்கும்போது அண்ணாமலை, "கொஞ்சம் இருங்கன்னுட்டு, விஜயா நீ சொன்னதெல்லாம் உண்மையா? நீ சொன்னத கேட்டு தானே இந்த நிச்சயதார்த்தத்தையே பண்றதுக்கு வந்தேன். என்ன இப்படியெல்லாம் சொல்றாங்க? சொல்லு. இப்ப சொல்லு எனக்கு. கோர்ட்ல என்ன நடந்தது சொல்லு" என்ற மாரி வந்து கேட்குறாங்க பயங்கர கோவத்தோட. அப்படி கேட்கும்போது முத்தும் கேட்குறாங்க, "ஆமாப்பா, இவங்க இந்த நடத்தை எல்லாத்தையும் பார்க்கும்போது ஏனோ கோர்ட்ல நடந்த விஷயம் வேற, இவங்க பேசுற விஷயம் வேற என்ற மாரி தான் இருந்துச்சுது. இப்ப நாங்க இத தெளிவுபடுத்தணும். இல்லைன்னு சொன்னா பாவம் அந்த பொண்ணு" என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆமா, கோர்ட்ல 6 மாசம் கழிச்சு தான் டிவோர்ஸ் தாரேன்டா தருவோம்ன்ற மாரி சொல்லுவாங்க. தாரம்ன்னு சொன்னாங்களா 6 மாதத்தால? இல்லையே, அவ வந்து குடுக்க மாட்டேன்ல சொல்லியிருக்கிறாங்க. 25,000 வேற கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? அப்படியெல்லாம் சொன்னாங்களா ரோகிணி? என்ற ரோகிணிக்கு குடுக்க சொல்லி சொன்னாங்களா விஜயான்னு சொல்லும்போது, ஆமாங்க குடுக்க சொல்லி சொன்னாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படின்னா எதுக்கு எனக்கு சொல்லாம விட்டா? ஏன் இப்படியெல்லாம் மறைச்ச? இங்க பாரு, ஏற்கனவே நீ வந்து பணத்தாசை பிடிச்சு ஒரு தடவை அவனோட வாழ்க்கைய வந்து நாசமாக்கிட்ட. அவனுமே வந்து பணத்தாசை பிடிச்சு உன்ட பேச்ச கேட்டு தன்னோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டு நிக்கிறான். இப்ப வந்து திரும்பவுமே அதே மாரி ஒரு விஷயத்த பண்றியா? சரி, நீங்க தான் அப்படி பண்றீங்கன்னு சொன்னா, பாவம் அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுது? அந்த பொண்ணோட வாழ்க்கையோட எதுக்கு விளையாடுறீங்க? இங்க பாருங்க, அவனுக்கு டிவோர்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, உங்களோட பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க போறதில்ல நாங்க. நீங்க போயிட்டு வாங்க என்ற மாரி வந்து அண்ணாமலை சொல்றாங்க. என்னப்பா இப்படி சொல்லிடுறீங்க? கரணி என்னத்தான் கல்யாணம் பண்ணுவா? நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? யார் கரணி இப்படியெல்லாம் பொய் சொன்னது உனக்கு? இங்க பாருங்க, யார் சொன்னதுன்றது உங்களுக்கு தேவையில்ல. நீங்க யார வந்து டிவோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களையே நான் சந்திச்சேன். அவங்க தான் எல்லாம் சொன்னாங்க. அவங்கள ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் பண்ண பார்க்குறீங்க? அப்புறமா என்னட்ட இருக்கிற பணமெல்லாம் வந்து எல்லாத்தையும் பறிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போவீங்க. இதுதானே உங்களோட பிளான். இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தானே இப்போ உங்களுக்கு பயமா இருக்குன்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது முத்து சொல்றாங்க, "இங்க பாரம்மா, அவன் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும். இந்த கல்யாணம் வேண்டாம். இதோட நிறுத்தலாம்ன்ற" மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, நீங்களே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் எங்களோட பொண்ண இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி தர போறது கிடையாது. நீங்க ஏமாத்தினது போதும். இனிமேல் நாங்க உங்களோட வீட்டு பக்கமே வரமாட்டோம்ன்ட்டு சொல்லிட்டு போறாங்க. விஜயாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயா இங்க பாரு, இத்தோட வந்து மனோஜுக்கு கல்யாணம் பேசுறத நிறுத்து. எப்ப வந்து மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கிடைக்குதோ அதுக்கப்புறமா தான் இந்த கல்யாண பேச்சே எடுக்கணும். அதுவரை நீ கல்யாண பேச்சே எடுக்கக்கூடாதுன்ற" மாரி வந்து சொல்றாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? இப்படியே பேசாம இருந்தா அவ வந்து கோர்ட்ல கேஸ இழுத்துட்டே போறா ஒழிய இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதா இல்ல. ஏதாவது சொல்லி அழுது புலம்பி தான் நல்லவ மாரி நடிச்சிட்டுருக்கிறா. அதுவரையும் என்னுடைய பையன் பாவம் இப்படியே இருக்கிறதா? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ எப்படி ஏமாத்துறியோ அதே மாரி அவளும் ஏமாத்திட்டு இருக்கிற. அப்படியே 2 பேரும் மாறி மாறி ஏமாத்திட்டு இருக்க வேண்டிய. கொஞ்சம் பொறுமையா இரு. 6 மாசத்துக்கு அவங்ககிட்ட பணத்த வந்து குடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். அத விட்டுட்டு தேவையில்லாம இப்படியான விஷயங்கள பண்ணீங்கன்னு சொன்னா, அவளே போய் சொல்லுவா, "இங்க பாருங்க, எனக்கு தெரியாம நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்றாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்கன்னு" சொன்னா, எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் முடியும். இதெல்லாம் யோசிச்சியா நீ? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? மற்றவங்ககிட்ட கேட்க மாட்டியா? இத பண்ணலாமா? வேண்டாமான்னு கேட்க மாட்டியா? ஏன் விஜயா இப்படி இருக்கிற? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு விஜயா, இந்த மாரியான செயற்பாடுகள் செய்றதா இருந்தா இனிமேல் என்னோட பேசவே வேண்டாம். அப்புறமா நான் இந்த வீட்ட விட்டே போயிருவேன்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுக்கப்புறமா விஜயா என்ன பண்ண போறாங்க? ரோகிணிய சந்திச்சு வந்து மனோஜ் கதைப்பாங்களா? இல்ல மனோஜ தேடி ரோகிணி போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க் யூ. பாய்.